சமையல்ல வந்து இன்னைக்கு இட்லி, குருமா, பிரியாணி, முட்டை வறுவல் செய்ய போறோம். சிக்கன் அலசி வச்சுக்கிட்டோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு லவங்கம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு ஒரு 2 வெங்காயம் நல்லா வதக்கணும். ஒரு 2 தக்காளி வதக்கணும். இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் அரைச்ச விழுத போட்டு நல்லா வதக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். மெஷர் தான் நல்லா வதக்க சொல்ல அந்த ஸ்மெல் வரும். வாசனை அருமையா இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கிறேன். அம்மா நல்லா அதிலே வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. இப்போ இட்லி மாவில் வந்து கொஞ்சம் சோடாமா உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டோம். இட்லி போட போகிறோம். இப்போ நல்லா வெந்த பிறகு ஒரு 1/2 முடி தேங்காய் ஊற்றிட்டு கொத்தமல்லி இறக்கி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இட்லி இந்த பக்கம் வந்து எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுறோம். நம்ம ஒரு 10 இட்லி ஊற்றுறோம். அம்மா மார்னிங் டிஃபனுக்கு இந்த இட்லி குருமா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். சிக்கன் குருமா. அடுத்தது வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கனு, அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கினேன். 2 முட்டை எடுத்துட்டேன். அம்மா புதினா, கொத்தமல்லி எல்லாம் தக்காளி வச்சுட்டோம். சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் தயிர், மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, உப்பு போட்டு ஊற போட்டால் அந்த டேஸ்ட் தனியாக இருக்கும். இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிட்டோம். பட்டை, சோம்பு, லவங்கெல்லாம் போட்டு வதக்க சொல்லும். வெங்காயம் வந்து ஒரு 4 போடணும். ஏன்னா தொக்கு தான் வந்து பிரியாணிக்கே டேஸ்ட்டு. பெரிய வெங்காயம் 4 அரிஞ்சிங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 ஏலக்காய் போடுங்க. இஞ்சி, பூண்டு ஒரு தேவைன்னா ஒரு 50 இஞ்சி, ஒரு 50 பூண்டை வந்து நம்ம நல்லா அரைச்சி அதில் விழுதாக்கின்னு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அது தொக்க ஆகக்கூடாது. புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிங்க. கறி மசாலா போடுங்க. வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே சிக்கன்ல எல்லா மசாலா போட்டு ஊற வச்சேன்ல அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அரிசி வந்து கழுவி ஒரு 2 நிமிஷம் ஊறணும். ஒரு 5 நிமிஷம் போதும். அதை எட்டு கொட்டி நல்லா வதக்கின்னு தயிர் விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூனு லெமன் புழிஞ்சிட்டு மூடிட்டு 2 விசில் கொடுத்துட்டீங்கன்னா 2 விசில் கொடுங்க. அப்புறம் ஸ்லோல வச்சிடுங்க. பழன்னு வந்துடும். நம்மளுக்கு தண்ணி தான் இதுல நம்ம 1 டம்ளர்னா 1 டம்ளர் தண்ணி போதும். 1.5 ஊத்திடாதீங்க. முட்டை வேக வச்சுட்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா, உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இது மாதிரி டிப் பண்ணி வறுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுல டுடே சமையல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, முட்டை, சிக்கன் குருமா, இட்லி சமைச்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.